ஒரு சபையில் இருந்தாலும் திக்கர், படுக்கைக்கு போனாலும் திக்கர், முழித்து பார்த்தாலும் திக்கர், அமர்ந்து சும்மா இருந்தாலும் திக்கர், பிரயாணம் செய்யும் போதும் திக்கர். இப்படி திக்கரை வாழ்க்கையில் எல்லா அலுவல்களிலும் தன்னுடைய உயிர் மூச்சை போல ஒருத்தன் பாவித்தானேயானால் நிச்சயமாக அவன் மரணமடையும் போதும் கூட அல்லாஹ்வுடைய திக்ரிலேயே மரணமடையக்கூடிய பெரும்பாக்கியம் ஏற்படுகிறது. என் உயிர் எவன் வசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக நீங்கள் என் முன் இருக்கும்போது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த மனோநிலை உங்களிடம் நிலைத்திருக்குமாயின், மேலும் எந்நேரமும் அல்லாஹ்வின் திக்ரில் மூழ்கி இருப்பீர்களாயின், உங்கள் படுக்கைகளிலும் நீங்கள் செல்லும் பாதைகளிலும் மலக்குகள் உங்களை முசாபஹா செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். ஆயினும் ஹன்லலா, இந்த நிலை சில சமயங்களில் தான் ஏற்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை கூறியதாக ஹஜ்ரத் ஹன்லலா உசைதி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்லிம். ஒரே விதமான நிலை மனிதனுக்கு எல்லா நேரத்திலும் இருப்பதில்லை, சூழ்நிலைக்கு தக்கவாறு நிலைமைகள் மாறிக்கொண்டிருக்கும் என்பதுதான் கருத்து. உலகில் அல்லாஹ்வை திக்ரு செய்யாமல் கழித்த நேரத்தை பற்றியே தவிர வேறு எதை பற்றியும் சொர்க்கவாசிகள் கைசேதப்பட மாட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். தபரானி, பைஹக்கி. எவரேனும் ஒரு பிரயாணி தான் பிரயாணத்தின் போது உலக அலுவல்களிலிருந்து அகன்று அல்லாஹு தஆலாவின் நினைவில் திளைத்திருந்தால் அவரோடு ஒரு மலக்கு இணைந்து கொள்கிறார். வீணான கவிதைகள் அல்லது தேவையற்ற காரியங்களில் ஈடுபட்டிருந்தால் ஷைத்தான் அவரோடு இணைந்து கொள்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். தபரானி. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் திக்ரு எல்லா நிலைகளிலும் இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ்கள் நமக்கு எடுத்து எம்புகின்றன. அப்படி நம்ம ஆயிட்டோம்னு சொன்னால் நம்ம போகிற இடம் வார இடம் அனைத்திலேயுமே மலக்குகள் நம்மை முசாபஹா செய்து ஆலிங்கனம் செய்து எந்த நேரத்திலும் மலக்குகள் நம் கூடயே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஒரு சபையில் இருந்தாலும் திக்கர், படுக்கைக்கு போனாலும் திக்கர், முழித்து பார்த்தாலும் திக்கர், அமர்ந்து சும்மா இருந்தாலும் திக்கர், பிரயாணம் செய்யும் போதும் திக்கர். இப்படி திக்கரை வாழ்க்கையில் எல்லா அலுவல்களிலும் தன்னுடைய உயிர் மூச்சை போல ஒருத்தன் பாவித்தானேயானால் நிச்சயமாக அவன் மரணமடையும் போதும் கூட அல்லாஹ்வுடைய திக்ரிலேயே மரணமடையக்கூடிய பெரும்பாக்கியம் ஏற்படுகிறது. உங்களுக்கு சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேன். கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, மார்க்கெட்டில் ஒருத்தன் வியாபாரம் பண்ணுறான். சில பேரை நம்ம பார்ப்போம், எதை எடுத்தாலும் 10 ரூபா, எதை எடுத்தாலும் 10 ரூபா, எதை எடுத்தாலும் 10 ரூபான்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். நம்ம பார்த்துருப்போம். கொஞ்சம் மலிவாக கொஞ்சம் செகண்ட் குவாலிட்டி பொருட்களை எல்லாம் பரத்தி போட்டு இப்படி கூவி கூவி விற்கிறத நம்ம பார்க்குறோம். இதே போல் ஒரு வியாபாரி என்ன பண்ணுறான்டா, ரூஹு பிரியக்கூடிய தருவாயில் கிடக்கிறான், உயிர் பிரியக்கூடிய நேரம். அப்போ அந்த உயிரை எடுக்கிறதுக்கு மலக்கள் வந்து உயிரை எடுக்கின்ற நேரத்தில் அவன் வளமையாக சொல்கிற வார்த்தை எதை எடுத்தாலும் 10 ரூபான்ற மாதிரியே சொன்னானா. நீங்கள் எடுக்கிறது சரிதான், ஒரு கதை தான் சொல்கிறாங்க அவங்க சொன்னானா எதை எடுத்தாலும் 10 ரூபா அப்படின்ட்டு. எதனால் அப்படின்னு சொன்னால் அவனுடைய ரொட்டீன் எல்லா நிலைகளிலும் அவன் இதையே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கூவி கூவி விற்றதுனால அவன் மரணமாகின்ற நேரத்திலேயும் மலக்குகளிடத்திலேயும் இதை சொல்லிச்சு. இதே போல் எல்லா காலமும் திக்ர்லையும் அல்லாஹ்வுடைய நினைவில் மூழ்கக்கூடியவன் மரணமாகின்ற நேரத்தில் பிரச்சனையே கிடையாது அவனுக்கு. அவன் மலக்கள் நிம்மதியான முறையில் வந்து அவன் ரூஹை வாங்கிறதுக்கும் அவன் திக்ரு செய்து ரூஹு பிரியறதுக்கும் சரியாக இருக்கும். சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு நமக்கும் அப்பேற்பட்ட பாக்கியத்தை தந்தருள்வானாக. எல்லா நிலைகளிலும் அவனை எந்த காலத்திலும் மறக்காத ஒரு பாக்கியத்தை தந்தருள்வானாக.